பார் கவுன்சில் நான் 2011 இருக்கேன். 2011 என்னை வைஸ் சேர்மனாக கொண்டு வந்தாங்க. பிறகு 2017 பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா மறுபடியும் ஸ்பெஷல் கமிட்டியில் என்னை அப்பாயின்ட் பண்ணாங்க. அதில் இருந்தேன். பிறகு 2018 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று 2019 நான் வந்து சேர்மனாக இருக்கேன். ஸோ ஸ்டில் 19லேருந்து இன்றைய வரைக்கும் நான் சேர்மனாக தான் இருக்கேன். இதில் வெல்ஃபேரை தான் நம்ம ஒரு பார் கவுன்சில் ஒரு அட்வொகேட்ஸுக்கு வந்து வெல்ஃபேரை கொண்டு வந்தது தான் மெயின் மோட்டோ. அந்த வெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் டீம், அதாவது நாங்கள் பார் கவுன்சில் 2011 போகும்போது 2 லட்சமாக இருந்துச்சு. அதை 5,5 லட்சமாக உயர்த்தினோம் அந்த டென்யூரில். அதுக்கப்புறம் நான் ஸ்பெஷல் கமிட்டியை அப்பாயின்ட் பண்ண பொழுது 5,5 லட்சத்துலேருந்து 7 லட்சமாக உயர்த்துவாங்க அரசு உதவியுடன். இப்போ வந்து சேர்மன் ஆன பிறகு இந்த வெல்ஃபேர் 10 லட்சமாக உயர்த்திட்டோம். வெல்ஃபேர்னா அவங்க வந்து அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்டு இறந்தால் அவங்களுடைய குடும்பத்திற்கு போய் சேரும் அந்த பணம். அதுதான் அந்த ஆக்ட், அது போய் சேரும்.